வார்த்தைகள் பேசும், மௌன கதை சொல்லும். வாழ்க்கையின் பல எண்ணங்களை கதைகளாய் கேட்க இணைந்திருங்கள். இது குரலின் கதை. கதையில் வரும் பெயர், ஊர் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு வேர் சொல்லும் கதை. கற்பனை செய்து பாருங்கள். ஒரு அதிகாலை நேரம். செட்டிநாடு பாணியில் பெரிய வீடு. முற்றத்தில் துளசி மாடம். வானத்தில் பனி விலக காலை பொழுது. ஒரு பெரிய ஆலமரம் போல் அன்பகம் என்ற வீடு இருந்தது. அங்கே தாத்தா பழனிசாமி, பாட்டி மரகதம், அவர்களின் 3 மகன்கள், மருமகள்கள், பேர குழந்தைகள் என 15 பேர் ஒரே கூரையில் கீழ் வாழ்ந்தார்கள். சமையல் அறையில் பருப்பு வேகும் வாசம். கூடத்தில் குழந்தைகளின் சத்தம். வாசலில் தாத்தாவின் கணீர் குரல். இதுதான் இந்த வீட்டின் இசை. காலம் மாறியது. ஒரு நாள் மூத்த மகன் ரகு, அப்பா ஆபீஸுக்கு போக லேட் ஆகுது, பசங்க படிக்கணும், தனிமை வேணும்ன்றாங்க, நாம ஏன் தனித்தனியா ஒரு பிளாட் வாங்க கூடாது என்று கேட்டான். அந்த கேள்வி கேட்டபோது அந்த பெரிய வீட்டில் ஒரு நிமிடம் அமைதியானது. பாட்டி மரகதத்தின் கையில் இருந்த கரண்டி நழுவியது. மற்ற தம்பிகளுக்கும் அந்த எண்ணம் இருந்தாலும் சொல்ல பயம். திடீரென்று ஒரு கனமழை பெய்தது. மின்னல் வெட்டுகின்றது. அந்த வீட்டில் ஒரு ஓரம் தண்ணீர் கசிய தொடங்கியது. தாத்தா யாரையும் திட்டவில்லை. சரிப்பா, நீ முடிவு எடுத்துட்டீங்க, நான் எதுவும் தடுக்கல. ஆனா வர வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வ கோவில்ல திருவிழா, முடிஞ்சதும் சுமூகமா பிரியலாம் என்று அமைதியாக கூறினார். திருவிழா அன்று ஊரே திரண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக குடும்பத்தின் கடைசி பேரன் கூட்டத்தில் துளைந்தான். அந்த நிமிடம் ரகுவும் அவன் மனைவியும் பதறி போய் நின்றார்கள். ஆனால் அடுத்த 10 நிமிடத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னவென்று ஊருக்கே புரிந்தது. பெரியப்பா ஊர் முழுக்க ஆட்களை அனுப்பி திரட்டினார். சித்தப்பா போலீஸை பேசினார். அத்தை பாட்டியை தேற்றினார். தாத்தா ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு போன் மூலம் அனைவரையும் ஒருங்கிணைத்தார். தனி ஒரு மனிதனாய் ரகுவால் எதையும் செய்திருக்க முடியாது. ஆனால் கூட்டு குடும்பம் ஒரு இராணுவம் போல் செயல்பட்டு அரை மணி நேரத்தில் குழந்தையை கண்டுபிடித்து விட்டது. அன்றிரவு முற்றத்தில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். ரகு தன் அப்பாவிடம் வந்து, அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு குச்சியை உடைக்க எளிது, ஆனா ஒரு கட்டாக இருந்தா யாராலையும் உடைக்க முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுது. தாத்தா புன்னகைத்து சொன்னார், வேர்கள் தனித்தனியாக இருந்தா மரம் விழுந்துடும்பா. வேர்கள் ஒன்றிணைந்து பிணைந்து இருந்தால்தான் புயல் அடித்தாலும் அந்த மரம் அசையாமல் நிற்கும். கதையின் சுருக்கம். தனித்தனி அறைகள் வேண்டுமென்றால் வசதி தரலாம், ஆனால் தனித்தனி இதயங்கள் வலிமையை தராது. ஒரு கூட்டு குடும்பம் என்பது சுமையல்ல, அது நாம் விழும்போது தாங்கும் வலை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. வார்த்தைகள் ஓய்ந்தாலும் இந்த அனுபவம் உங்கள் நெஞ்சில் நிலைத்திருக்கும். நீங்களே தேடிக்கொள்ள இணைந்திருங்கள். இது குரலின் கதை.